ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மார்னிங் ரவுட்டிங் தான் பார்க்க போகிறோம். காலையில் மத்தியானம் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வீக்லி ஒன்ஸ் எப்படியும் சப்பாத்தி அந்த மாதிரிலாம் போடணும்ல. இன்றைக்கி சாட்டர்டே சண்டே நம்ம கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப நாள் பூரி சாப்பிடணும்னு ஆசை மக்களே. பூரி அதனால இன்றைக்கி காலையில் மாவெல்லாம் உருட்டி ஃபஸ்ட்டு குருமா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரி உருட்டிக்கலாம் அப்படின்னு குருமாலாம் ஒரு பக்கம் விசில் ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் இன்னொரு பக்கம் பூரிக்கு மாவு உருட்டிக்கிட்டு இருக்கேன். ஒன்று ஒன்றா நம்ம உருட்ட உருட்ட போட்டு போட்டு எடுத்துட்டோன்னா பூரி குருமா ரெடி ஆகிட்டுனா பூரி வச்சு சூடாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 பூரி புஷ்ஷுன்னு வரவே இல்லை. அமிங்கி அமிங்கி கட்ட மாதிரி தான் வந்துச்சு. சில அன்னைக்கு எனக்கு லக்கு இருந்துச்சுன்னா சில அன்னைக்கு நல்லா புஷ் புஷ்ஷுன்னு வரும் பார்த்துக்கோங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி சுடுற வரைக்கும் சுடுவோம் அப்படின்னு சுட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நான் அடுத்த பூரி போட்டுட்ருப்பேன் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 2, 3 பூரி சூடையுமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சுட சுட அதுக்கப்புறம் நல்லா புஷ்ஷுன்னு வரும் பார்த்துக்கோங்க. அடுத்த பூரிக்கு நம்ம போட்டு பார்ப்போம், எப்படி தான் வருதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் பார்த்துக்கோங்க. சரி போட்டு பார்ப்போம். சரி இன்றைக்கி அவங்க தான் வரும், இன்றைக்கி மாவு சரியில்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு என் பாட்டுக்கு நான் போட்டுகிட்டே இருந்தேன். எப்படினாலும் நம்ம வயிற்றுக்குள்ளே போகுது, எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஆஹா, நான் நினச்சதை விட சூப்பராக புஷ்ஷுன்னு இருந்துச்சு. எப்படியும் 2 பூரி 3 பூரி அப்படி தான் டல்லாக தான் வருது பார்த்துக்கோங்க. 3வது 4வது வரும்போது நல்லா புஷ் புஷ்ஷுன்னு வருது. ஏன்னா அந்த ஹீட்டு அந்த எண்ணெயில் பழக்கப்படுத்தின எண்ணெயே ஆயிரும் இல்லையா. இப்போவுமே அச்சு முறுக்குமே அப்படி தானே, போடும்போது வராது. ஒன்று அச்சு சரி இருக்காது, இல்லை எண்ணெய் சரி இருக்குது, ஏதாவது ஒன்று பிரச்சனை. அப்புறம் சுட சுட நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி 2 இது 3 இது சுடும்போது ஒரு மாதிரி டல்லாகவே வந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக நான் எதிர்பார்த்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அது எவ்வளோ தான் அமுங்கி வந்தாலும் நம்ம தட்டில் நல்லா புஷ்ஷுன்னு வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கே சாப்பிட ஆசை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அழகாக இருக்குது பூரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணுன்னு தோணும் பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு பையனுக்கு வச்சு கொடுத்துர்லாம். அவன் ரொம்ப காலையிலேருந்து பசிக்க நான் சொல்லிகிட்டே இருந்தான். இப்போ டைம் வர 10 o'clock ஆகிட்டு. இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால லேட்டாக தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே நம்ம சாட்டர்டே சண்டேனா பொறுமையாக தானே எந்திப்போம், எல்லார் வீட்லையும் நடக்கிறது தானே. நான் காலையில் அழக்க பறக்க எழுந்திரிச்சிப்போம். ஹஸ்பண்ட் வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்குமே லீவாக, அதனால் பொறுமையாகவே நம்ம எந்திரிச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி குக்கரில் இன்னொரு பக்கம் நம்ம சன்னா ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. கடலை, அதாவது வெள்ளைக்கொண்ட கடலை போட்டு நல்லா சூப்பராக கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். அந்த குருமா நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கும் இதுக்கும் நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். பட்டாணி குருமாவுக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரினாலே என்ன குருமா வீட்டில் வச்சாலுமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதில் உருளைக்கிழங்கு அதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் உருளைக்கிழங்கு 2 வாரத்துக்கு முன்னாடி பூரி செய்யும்போது உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டோம். இது மந்த்லி 2 டைம்ஸ் ஆசைக்கு எப்போமாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி பூரி சாப்பிடுவோம். இல்லைனா நாங்கள் சப்பாத்தி அந்த ஐட்டம் தான் சாப்பிடுவோம் பார்த்துக்கோங்க. பூரியுமே ஓரளவுக்கு வரிசையாக சுட்டு சுட்டு இருந்துச்சுன்னா ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாகிட்டு, அதனால் தட்டில் நம்ம வச்சு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புசு புசுன்னு வர்றதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இது நம்மளுக்கு குருமா ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு கரண்டி போட்டு அப்படியே காமிக்கிறேன். நல்லா அந்த விசிலாம் போனதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். நல்லா இருக்குது. இருக்கிற பூரி மொத்தமே 7 பூரி, ஆளுக்கு 3 3, பையனுக்கு 1 வச்சு சாப்பிடுவோம். சிலனைக்கு சாப்பிட முடியாது, 3 பூரி அதிகமாக சாப்பிட முடியாது. காலையில் சாப்பாடெலாம் முடிச்சாச்சு மக்களே. இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துட்டு மத்தியானத்துக்கு நான் இன்றைக்கி மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் மீன்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். அதை நேற்று தான் வச்சது, இன்றைக்கி காலையிலே எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம அதையுமே மீன் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி மசாலாலாம் அரைச்சி பறைச்சி ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் மீனுக்கு நான் கூட்டி தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். மசாலா போட்டு அரைச்சி எல்லாம் போட்டு புளியெல்லாம் கையால் போட்டு எல்லாத்தையும் தக்காளி, மிளகாய், கருவேப்பிலை, புளி எல்லாத்தையுமே கையாலேயே பிசைஞ்சு கூட்டி தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். கூட்டி வச்சு சாப்பிட இன்றைக்கி ஆசையாக இருந்துச்சு. அதனால் மீன் குழம்பு கூட்டி வச்ச மீன் குழம்பு. மீன் குழம்பு நான் நிறைய வெரைட்டி செய்யலாம். ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் ஏகப்பட்ட மீன் குழம்பு நான் போட்டிருந்துருப்பேன். நார்மலாகவே கூட்டி வைக்கிறது தான், வதக்கி வச்சாலும் என்னதை வச்சாலும் இந்த கூட்டி வைக்கிறதெல்லாம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது. அதுவும் அரைச்சி கூட்டி வைப்பாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு தான் இப்போ சோம்பேறிப்பட்டு அம்மியெல்லாம் போட்டு டைமே இருக்குது. சோம்பேறிங்கிறத விட நம்ம வீட்டில் குழந்தைங்க அப்படி இப்படின்லாம் வரும்போது, ஸ்கூலுலாம் வரும்போது அதில் கடந்து அரைச்சிட்டு கிடக்கே டைம் போயிடுது. இப்படி இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி
முயல். இந்த முயல் என்ன பண்ணுதுன்னா, எங்கள் வீட்டில் ஹாலில் கிடக்கிற அவங்களோட விளையாட்டு பொருளை தவிர்த்து அவங்களுக்கு வந்து மற்ற இந்த கிச்சனில் உள்ள பாத்திர ஐட்டங்கள், கிச்சனில் உள்ள வெங்காயம் தக்காளி, கிச்சனில் உள்ள பொருட்களை வச்சு அவங்களுக்கு விளையாடுறதுக்கு தான் ரொம்பவே பிடிக்கும் போல். அங்கே அவ்வளோ பொருள் இருக்குது மக்களே. காரில் இருந்து அவிகளுக்கு விளையாடுறதுக்கு எல்லாமே கிடக்கு. ஆனால் அவிய வந்து அங்கெல்லாம் போக மாட்டாங்க. இங்கே கிடந்து நான் அதுக்கு பக்கத்தில் தான் நான் சமைச்சிட்ருக்கேன். எனக்கு அவள் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் உண்மையிலே இப்போ கொஞ்சம் வளர்ந்து இப்படி விளாட்றதுனால ஓரளவுக்கு சந்தோஷம்தான். இதை விட குட்டியாக இருக்கும் சின்னைக்கெல்லாம் இடுப்பில் வச்சுலாம் கிண்டி சமைச்சிட்டு கிடப்பேன். அதெல்லாம் நினைக்கும் போது தலை சுற்று. இன்னும் எவ்வளோலாம் பார்க்க போகிறோமோ. ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தையெல்லாம் பெற்றவங்களாம் பாவம் தான். அவங்க எப்படி தான் சமாளிப்பாங்கன்னே தெரியல. சில அன்னைக்கெலாம் அழுக தான் வரும். வேறு என்ன பண்ண, நம்ம பிள்ளைய நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத கடந்து போயிட வேண்டியது தான். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு மீன் குழம்பு கொத 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 கொதன்னு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. நான் அந்த கொதிக்கிறதையே ரொம்ப நேரமாக ரசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு தான் சொல்லுவேன். அது அழகாக கொதிக்குது பாருங்களேன் நீங்களே. நான் ரசிக்கிறது இல்லாமல் ரொம்ப நேரம் வீடியோ ஜூம் பண்ணி உங்களையும் பாருங்கன்னு பார்க்க வச்சிட்ருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொதிக்கிறது. அதில் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்தேன்னா நல்லா கொதிச்சிச்சா. கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு இன்னும் நல்லா கலர் மாறிட்டு பாருங்க. மசாலாலாம் நல்லா இதாகிட்டு இந்த நேரம் மீனை போட்டுக்கலான்னு ஒவ்வொரு பீஸாக போட்டேன். ஃபஸ்ட்டு நான் மண்டை தான் மக்களே போட்டேன். ஏன்னா நம்ம முதல்ல மண்டை தான் எடுத்து திங்க போகிறோம். அதனால் மண்டையெல்லாம் போட்டு அதாவது நம்ம குழம்புலையே அந்த மீன் வந்து ரொம்பவும் உடையக்கூடாது, ரொம்பவும் வேகாமல் இருக்கக்கூடாது. அது கரெக்டான நல்லா கொதிச்சு வரும் பார்த்திங்களா, அந்த நேரம் போடணும். சிலவங்க வந்து கூட்டும் போதே மீனையும் உள்ளே போட்டுருவாங்க. அப்படி போடாதீங்க. மீன் வந்து நல்லா உடஞ்சிரும். குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது மசாலாவோட வாடை போனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கொதிச்சதுக்கப்புறம் தான் மீனை போடணும். அப்போ தான் அது வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும். வெந்து இது பண்ணும். சும்மா ஏனந்தானே சாப்பிட முடியாதுல்ல. அழகாக தானே நம்ம இப்படிலாம் செஞ்சால் தான் நல்லா ருசியோடு